பலி, இந்த பலியை பற்றி தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் பிதாவாகிய தேவன் சொந்த குமாரன் என்றும் பாராமல் அவரை எல்லோருக்காகவும் ஜீவ பலியாக கிருபாதார பலியாக கொடுத்தார் என்பதாகத்தான் கிறிஸ்தவத்தின் நம்பிக்கை அடிப்படையில் இருக்கிறது. இந்த அடிப்படையில் தான் கிறிஸ்தவம் கட்டப்பட்டிருக்கிறது. அப்படியானால் இந்த பிதாவான தேவன் அந்த பலியை தனக்கென்று வாங்கவில்லையா? தேவன் தான் பலியை ஏற்கிறவர் இல்லையா? அப்போ யாருக்காக கொடுத்தார்? மூன்றாவது ஒருவருக்காக கொடுத்தார் என்பது போல் சொல்லப்பட்டிருக்கிறதே. தான் ஒன்று, தன் குமாரன் 2, மூன்றாவது ஒருவருக்காக தன்னுடைய குமாரனை கொடுத்தார் என்பதாக சொல்லியிருக்கிறது. இந்த விஷயம் உலகம் முழுவதும் ஒரு சர்ச்சையாக ஓடிக்கொண்டே இருக்கிற விஷயம். அவரே பலியை வாங்கினாரா? அது எப்படி? இப்படி இந்த ஒரு வார்த்தையும் வைத்துக்கொண்டு சர்ச்சைகள் ஓடி பல குழப்பங்களுக்கு அது வித்துவிட்டு கொண்டிருக்கிறது. இதை நன்றாக புரியாதது வரை இந்த சந்தேகங்கள் தொடர்ச்சியாக தொடர்ந்து கொண்டே இருக்கும். என்னவென்றால், இந்த பலியை யார் வாங்கினார் அப்படிங்கிறதான் முக்கியம். சரி, ஒரு பலி செலுத்தப்படுகிறது, பலிபீடத்தில் ஒரு பலி செலுத்தப்படுகிறது. அந்த பலி செலுத்தப்படும் போது அந்த பலியில் இருக்கிற இரத்தத்தில் தான் அந்த உயிர் இருக்கிறது. அந்த உயிர் அந்த பலிபீடத்தில் 4 கொம்புகள் வைக்கப்பட்டிருக்கும். 4 கொம்புகளிலும் ஒவ்வொரு கொம்பிலும் இந்த இரத்தத்தை எடுத்து அதை தடவ வேண்டும். அதை தடவி ஆலயத்திற்கு உள் சென்று 7 தரம் அந்த கேருபீன்களுக்கு முன்பாக மேலேயும் 7 தரம் கீழேயும் தெளிக்க வேண்டும். இந்த இரத்தத்தினால்தான் சகலமும் சுத்தமாகிறது, எல்லாம் சுத்தமாகிறது. ஆனால் கருவறையை தவிர மற்ற எல்லாம் இரத்தத்தினாலே சுத்தமாகிறது. உடன்படிக்கைகளும் இரத்தத்தினால் உண்டாகிறது. எல்லாமே இரத்தத்தினாலே செய்யப்படுகிறது பலி. இப்போ வெளிப்படுத்தின விசேஷத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, ஒவ்வொரு ஜீவன்களை துன்பப்படுத்தும் போதும், பூமியில் இருக்கிற உயிர்களை துன்பப்படுத்தும் போதும் அந்த முத்திரை உடைக்கப்படுகிறது. முதலாவது முத்திரை உடைத்த போது 1ஆம் ஜீவன் வந்து பார் என்று சொல்ல கேட்டேன். 2வது முத்திரை உடைத்த போது 2ஆம் ஜீவனானது நீ வந்து பார் என்று சொல்ல கேட்டேன். 3ஆம் முத்திரை உடைத்த போது 3ஆம் ஜீவனானது நீ வந்து பார் என்று சொல்ல கேட்டேன். 4ஆம் முத்திரை உடைத்த போது 4ஆம் ஜீவனானது வந்து பார் என்று சொல்ல கேட்டேன். 4 ஜீவன்களும் பார்த்தபோது பூமியில் இருக்கிற 1/3 மனிதர்கள்